தென்னகத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தென்னகத்தின் குரல் யூடியூப் சேனலை தொடர்ந்து கண்டுகளிக்க சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். 2026 ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளில் எந்தெந்த சட்டமன்ற தொகுதியில் எந்தெந்த கட்சி சார்பில் யார் யார் வேட்பாளராக போட்டியிடுகிறார்கள் என்பது குறித்து நாம் தொடர்ச்சியாக அறிந்து வருகின்றோம். அந்த வகையில் நாம் இன்று பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி. அந்த திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் 1952 முதல் 2021 வரை 16 சட்டமன்ற பொதுத் தேர்தலை அந்த தொகுதி சந்தித்துள்ளது. அந்த தொகுதியில் அதிகப்படியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 7 முறையும், திராவிட முன்னேற்ற கழகம் 5 முறையும், காங்கிரஸ் கட்சி 3 முறையும், பாரதிய ஜனதா கட்சி 1 முறையும் அந்த தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. அந்த திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் 2026 ஆண்டு கடைசியாக நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அங்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் இருக்கக்கூடிய திரு நயினா நாகேந்திரன் அவர்கள். மீண்டும் இந்த 2026 ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இந்த தொகுதியில் யார் யார் எந்தெந்த கட்சி சார்பில் வேட்பாளராக போட்டியிடுவார்கள் என்பது குறித்து அறிய விரும்பினோம். அந்த வகையில் இந்த தொகுதி மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி தான் மறுபடியும் மீண்டும் போட்டியும் என்பது தெள்ள தெளிவாக தெரிகின்றது. ஏனால் தற்பொழுது 2 கட்சிகளும் தற்பொழுது என்டிஏ கூட்டணியில் உள்ளன. ஆகையால் இந்த தொகுதியில் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தற்போது மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு நயினா நாகேந்திரன் அவர்களே இந்த தொகுதியில் மீண்டும் களங்காண்பார் என்பதும் தகவலாக உள்ளது. ஒருவேளை இந்த தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே மீண்டும் போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவானால் அந்த கட்சியினுடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில கொள்கை துணைச் செயலாளர் இருக்கக்கூடிய திரு பாப்புலர் முத்தையா அவர்கள் அந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் இந்த தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி தான் போட்டியிடும். அங்கு நயினா நாகேந்திரன் தான் வேட்பாளர் என்பது தற்போது அங்கு உள்ள கள நிலவரம். அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அந்த தொகுதியில் யார் வேட்பாளராக போட்டியிடுவார்கள் என்பது குறித்து அறிந்தோம். அந்த வகையில் கடந்த 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு ஏஎல்எஸ் லட்சுமணன் அவர்கள் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அந்த தொகுதியில் தோல்வியுற்றார். அவர் மீண்டும் அந்த தொகுதியில் களங்காண்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன. ஒருவேளை அவருக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டால் ஏற்கனவே 2006 முதல் 2011 வரை அந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தற்போது மாநில வர்த்தகனுடைய இணைச் செயலாளர் இருக்கக்கூடிய திரு மாலைராஜா அவர்கள் அந்த தொகுதியில் களங்காண்பதற்கும் அதிக வாய்ப்புகள் உள்ளது. அவருக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டால் தற்போது அந்த தொகுதியில் திருநெல்வேலி மாநகரத்தினுடைய மாநகர செயலாளராக இருக்கக்கூடிய திரு சுப்பிரமணியன் அவர்களுக்கும் அந்த தொகுதியில் வாய்ப்பு உள்ளது. இந்த 3 பேரில் ஒருவருக்கு தான் அந்த திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய வாய்ப்புள்ளதாக கருதப்படுகின்றது. அதிகபட்சமாக அந்த தொகுதி மீண்டும் அந்த தொகுதி ஏஎல்எஸ் லட்சுமணன் அல்லது மாலைராஜா இருவரில் ஒருவருக்கு அந்த தொகுதி வழங்குவதற்கு தான் அதிக வாய்ப்பு உள்ளது. இந்த திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் அதிகப்படியாக உள்ள சமூகம் முக்குளத்தூர் சமூகம், அதற்கு அடுத்தபடியாக நாடார் சமூகம், அதற்கு அடுத்தபடியாக பிள்ளைமார் சமூகம் மற்றும் சிறுபான்மையினர் அந்த தொகுதியில் உள்ளனர். இந்த தொகுதி மீண்டும் அங்கு கடுமையான போட்டியை தான் இந்த தொகுதியில் ஏற்படுத்தியுள்ளது. இங்கு திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் பாரதிய ஜனதா வெற்றி பெறுமா என்பது தேர்தல் முடிவில் தான் தெரிய வரும். நன்றி.